எல்லோருக்கும் வணக்கம். வந்துட்டாயா சிங்க குட்டி அப்படின்ற மாதிரி அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான செய்தி என்ன? நியூ இயர் அப்படின்றது பிறக்குது. Q3 ரிசல்ட்ஸும் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நிஃப்டி சாதிச்சது என்ன? இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கான்னா வெறும் 9.53% தான் சாதிச்சிருக்கான். இது பிடிக்கல, எனக்கெல்லாம் சத்தியமே இது பிடிக்கல. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ரூல் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு எடுத்து பார்க்கும்பொழுது வருஷத்துக்கு 15%, அது வருஷம் சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு 2-3 வருஷம் சும்மா இருந்துட்டு அப்புறம் 3ஆவது வருஷமா மிகப்பெரிய அளவில் ஏறி கூட சம்பாதிக்கலாம். எது எப்படியோ கடந்த 15 வருஷத்தை எடுத்து பார்க்கும்பொழுது 15% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி அசம்ஷனில் தான் எல்லாரும் ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க, மனக்கோட்டை. அந்த கோட்டையில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டிருக்கு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இந்த வருஷத்தில். நண்பர்களே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா 2024 சூப்பர் மல்டி பேக்கராக இருந்த அருமையான லாபம் சம்பாரித்து கொடுத்த சில ஷேர்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அவங்க எந்த செக்டராக இருந்திருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சக்தி பம்ப் அப்படின்றது கடந்த ஒரு வருஷத்தில் 526% சம்பாரித்து கொடுத்ததா நம்மளுடைய கூகுளில் காட்டுது. 526%. ஸோ இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்கில் 170 ரூபா ரேஞ்ச் இருந்தது, இப்போ 1069. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற கம்பெனி, இவனும் தன்னுடைய ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா ஆல்மோஸ்ட் 317% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேஃபின் டெக்னாலஜி, அவனு போட்ட பணத்தை 2 மடங்கு பண்ணி கொடுத்துருக்கான், 214%. ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு ஷேர் பார்க்குறோம், அவனு ஒரு 200% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். நம்ம பார்த்ததுலேயே நல்லா கொஞ்சம் பெரிய கம்பெனி, டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்க. இவனுங்கெல்லாம் குரோத்தா என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த OFSS அப்படின்றது மிகவும் அதிகமான டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருந்த கம்பெனி. அவன் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னா 200% சம்பாரிச்சு கொடுத்து சூப்பர் மல்டி பேக்கரில் இவனு ஒருத்தனா வந்திருக்கான். ஸோ இவங்களுடைய செக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா இது பம்ப்ஸ் அண்ட் மோட்டராக இருக்குது. சக்தி பம்ப்ஸ் அப்படின்றது பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் அப்படின்றது ஒரு செக்டர். இந்த OFSS எடுத்து பார்க்கும்பொழுது அது சாஃப்ட்வேர். இது ஒன்று தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரல் செக்டர், அதனால இதை நம்ம கடைசியில் வச்சுக்குவோம், OFSS கடைசியில் வச்சுக்குவோம். இந்த ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா இவங்க டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு செக்டர். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு பரிச்சயம் என்னன்னா, டிஃபென்ஸ் ரிலேட்டடான செக்டர் 2023 நல்லா இருந்தா, 2024 நல்லா இருந்தா. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கலாம், ஏன்னா இது ஒன்று தான் நல்ல பரிச்சயமான செக்டர். இந்த சக்தி பம்ப்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு வித்தியாசமான செக்டர். OFSS என்பது ஐடி ரிலேட்டடான செக்டர். ஐடி ரிலேட்டட்ல ஏகப்பட்ட ஷேர்ஸ், இன்ஃபேக்ட் TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ்னு எல்லாம் பெரிய அளவில் ஏறி வந்திருக்காங்க. ஆனால் 200% ஏறி வந்ததில்லை. அதனால இது ஒரு பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் அப்படின்றது கிடையாது. டிஃபென்ஸும் ஆச்சரியம் கிடையாது, ஜென் டெக்னாலஜியும் கிடையாது, OFSSம் கிடையாது. நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அந்த பம்ப்ஸ் அண்ட் மோட்டார் அப்படின்றது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அவங்களுமே எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ப்ரொவைடர். ஸோ இவங்களும் நம்ம ஒரு ஜென்ரலாக அடாடா இது நார்மலான ஒரு செக்டர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம இவனையும் எடுத்துக்கிட முடியாது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய கேஃபின் டெக்னாலஜி அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அவங்களும் ஒரு வித்தியாசமான செக்டர் தான், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ 200% 300% பிடிக்க முடியலையே நம்மளுடைய மனசு வருத்தருக்கு. இங்கே ஒன்றும் பெருசாக வில்லங்கமாக எதுவுமே பெருசாக ஏறி வரல. 200-300% இது எல்லாமே டிஃப்ரெண்டான செக்டர். ஐடி செக்டர் அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் நம்ம போய் பிடிக்கலான்னா பெரும்பாலும் என்ன பண்ணியிருப்போம், செக்டர் லீடர் HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், அந்த மாதிரி தான் பிடிச்சிருப்போம். ஸோ அதுலேயும் மனசு வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அதே மாதிரி ஐடி செக்டர் தெரிஞ்ச செக்டர் தான், பட் எல்லா ஷேருமே ஐடி பொறுத்த வரைக்கும் ஏறி இருக்கா. அதனால இங்கேயும் மன வருத்தப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, ஏன்னா நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத குரூப்புகளாக தான் பார்த்து ஏறி இருக்கானுங்க. ஸோ செக்டரில் பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டி பேக்கர் பிடிக்கிறது இது ஒரு சாதாரணமாக தான் இருக்குது. என்னதான் உருண்டு புருண்டு கட்டி பிடிச்சி படுத்து பார்த்துருந்தாலும் இது கொஞ்சம் கடினமாகத்தான் தெரியுது செக்டர். அடுத்து ரெண்டாவதாக ஒரு கம்பெனி இவ்வளவு தூரம் லாபம் தரணும்னா அவனுடைய குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் எல்லாம் கிடுகிடுன்னு இந்த மாதிரி மட்டுமே ஏறி இருக்கணும். இப்படி கீழே போயிருக்க கூடாது அல்லது நீட்டி படுத்திருக்கூடாது, இந்த மாதிரி எடுத்துருக்கவே கூடாது. கடந்த 3 குவார்ட்டரை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்ததுன்னா கூட நம்மளால ஈஸியாக பிடிச்சிருக்க முடியும். ஸோ ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்றத எடுத்து பார்க்குறோம், அவனு அப்படித்தான் கிடுகிடுன்னு இருந்திருக்கான். இங்கே பார்த்தீங்களா, டிசம்பர் 2023 ரிசல்ட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. 30 கோடி, 38 கோடி, 79 கோடி, அப்புறம் லேசா ஒரு 63 கோடி. ஸோ அப்போ நம்ம இது போன்ற பங்குகளில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மேபி லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றது ஜென் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 1, அதாவது டோட்டல் 5 ஸ்டாக் பார்க்குறோம், அதில் 1 மார்க் வந்துருச்சு.
ரெண்டாவது இந்த OFSS ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குவார்டர்லி ரிசல்ட் பார்க்குறோம். அவன் 2023 பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் 2024 வந்திருக்கோம், ஜூன் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற செப்டம்பர் ரிசல்ட் பார்க்குறோம். ஒன்றுக்கு பின் முரணாக இருக்கு. இவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth என்பது இப்படி ஒன்றுக்கு பின் முரணாக இருக்கு. அட பாவி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ 5ல் 1 நல்லா இருக்கு, இன்னொன்று 5ல் 1 ஒஸ்ட்டாக இருக்கு. அதாவது இவனுங்களை நம்பி நம்ம எடுத்திருக்க முடியாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சக்தி பம்பினுடைய குவார்டர்லி ரிசல்ட் அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, 45 கோடி, அடுத்தது அப்படியே டபுள் 90 கோடி, அப்புறம் 93 கோடி, அப்புறம் 101 கோடின்னு அவனுடையது ஏறுமுகமா இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் growth, ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இருந்தா மேபி வளர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ரெண்டா மாறுது. சரி, சக்தி பம்புக்கு அடுத்தது கேஃபின் டெக்னாலஜிஸ் பார்க்குறோம். அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டுமே 67 கோடி, அப்புறம் 74 கோடி, அப்புறம் 68 கோடி, அப்புறம் 89 கோடின்னு எப்படி நெட்டுக்கு பார்க்கும்பொழுது அவனும் மேல் நோக்கி தான் வர்றான். ஸோ அப்போ நம்மளுக்கு 3 ஷேர்கள் 5 ஷேர்கள் ஏறி இருக்கு. அதில் 3 ஷேர்கள் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இருந்து ஏறி இருக்கா. ஒரே ஒருத்தன் கும்பா குட்டி OFSS மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இருந்தாலும் அவன் ஏறிவிட்டான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த PG எலக்ட்ரோபிளாஸ்ட் அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growthம் 19 கோடி, 70 கோடி, 84 கோடி, அப்புறம் மறுபடியும் 19 கோடி அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப இவனு என்ன ஆயிருக்கான், ஒருவேளை கடைசி குவார்டர்ல இறங்கியிருக்கானா, அப்பவும் இறங்கல. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 5 ஷேர் மேல் நோக்கி மல்டி பேக்கரா இருந்திருக்கு. அதுல 4 ஷேர் டிஃபரெண்டான செக்டர்களை பொறுத்து சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth வச்சு யாராவது சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வலையில இந்த மீன்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ 2025 இது போல growth இருக்கக்கூடிய பங்குகள் எது அப்படின்றது அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம ஸ்கிரீனர்ல கண்டிஷன் போட்டு எழுதி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இப்ப லேட்டஸ்டா வெளிவரக்கூடிய Q3 ரிசல்ட் அப்படின்றது வெளியே வரணும். அப்படி வெளிவந்ததுக்கு அப்புறம் கண்டிஷன் போட்டு எழுதும் பொழுது ரொம்பவுமே உதவிகரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்னப்பா நீங்க தொடர்ந்து வித்துக்கிட்டே போயிட்டு இருந்தா நாங்க எவ்வளவுதான் அப்சர்வ் பண்றது அப்படின்ற மாதிரி இப்ப டிசம்பர் மந்த்தினுடைய டேட்டாவை கடைசியில் நாம் எடுத்து பார்க்கிறோம். முதல்ல அது நம்மளுக்கு ஃபாரினர்ஸ் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. கடைசியில் இப்ப நெட்டா எடுத்து பார்க்கும்போது மாச கடைசியில் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு FIS கேஷ் மார்க்கெட்ல வித்து தான் வச்சிருக்காங்க. நம்ம ஆளுக்கு 27,474 கோடி பணம் போட்டிருக்காங்க. எவ்வளவுதான் நீங்க விப்பீங்க, எவ்வளவுதான் நாங்க வாங்குறது அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. நண்பர்களே, பல பேருக்கு முதல் முறையாக IPOக்கள் கிடைத்து வருகின்றன. அந்த வெற்றிக்கனியை ருசிக்கும் போது நல்ல அருமையாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்த வாரத்திலையும் பல்வேறு IPOக்கள் லிஸ்ட் ஆகக்கூடிய இந்த சமயத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய லிஸ்ட் ஆகக்கூடிய அனைத்து IPOக்களுமே லாபத்தில் லிஸ்ட் ஆகி முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றத என்னுடைய பிரார்த்தனை. நண்பர்களே, அடுத்த வாரத்தில் ஏற்கனவே ரொம்ப சுவாரஸ்யமான வாரம், Q3 ரிசல்ட்டுக்கு முன்னாடியான வாரம். அந்த சமயத்தில் இந்த ஆட்டோ சேல்ஸ் டேட்டா, டிசம்பர் மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் எத்தனை பேர் SIP போட்டாங்க, எத்தனை லட்சத்தை வெளியெடுத்தாங்க, எத்தனை லட்சத்தை அடிஷனல் உள்ளே போட்டாங்க அப்படின்ற டேட்டா, டெலிகாம் டேட்டா, இன்னும் பல்வேறு டேட்டாக்கள் அடுத்த வாரங்கள்லேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இனி நம்ம மார்க்கெட் தூங்கிட்டு இருக்குன்னு யாராவது நினைச்சீங்கன்னா சோ சேட். அப்படி தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இண்டெக்ஸே தலை விரிச்சாடக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறதா தான் என்னுடைய பார்வை. அது மட்டும் இல்லாம Q3 ரிசல்ட்டையும் சேர்ந்து வர்றதுனால இண்டிவிஜுவலாக எப்படி மற்ற சமயங்கள்ல Q2, Q1 அந்த போன்ற ரிசல்ட்டுகள் வர்ற சமயத்தில் பல்வேறு ஷேர்கள் 10% முதல் 20% ஒரே அடியாக ஏறி இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணுவான் இல்லையா. ஸோ இனிமேல் வரக்கூடிய வாரம் மிகவும் ஆச்சரியகரமான அல்லது அதிர்ச்சிகரமான வாரமாக இருக்கும். அதுக்கு நாம் தயாராகி வந்துக்கணும். என்னடா நம்ம போர்ட்ஃபோலியோ ஏறாமையே இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னால் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். திடீர்னு ஒரு 20% கூட இறங்கலாம் அல்லது 20% கூட ஏறலாம். ஸோ நம்ம எதற்கும் தயாராக அடுத்து வரக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா Q3 ரிசல்ட் ஜனவரிலையும் பாதிக்கும், பிப்ரவரியிலையும் பாதிக்கும். அடுத்த வாரங்களில் ஏதாவது IPOக்கள் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் அப்படின்ற IPO 31 டிசம்பர் ஓப்பன் ஆகுது. அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தா தான் அது ஒரு சரியான தகவலாக இருக்கும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க. அடுத்த வாரத்தில் நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸு 2 days மூவிங் ஆவரேஜை சர்வைவ் பண்ணுமா? போன வாரம் தொடங்கும் போதே நம்ம எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டோம், ஆண்டவா இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் மட்டும் பெருசாக உடச்சி கீழே போயிடக்கூடாதுன்னு.
அதுக்கு தகுந்த மாதிரி போன வாரங்களில் பெரும்பாலும் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்கான். ஸோ இந்த முறையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரார்த்தனை போட வேண்டியதுதான். ஆண்டவா, எப்படியாவது அடுத்த வாரம் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் உடைக்கக்கூடாது, அதுக்கு பொதுவாக டபக்குன்னு ஒரு 25,000 வரட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்க வேண்டியதான். போன வாரத்தில் யாரோ மிக பலமாக பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க போல. 200 days மூவிங் ஆவரேஜை பெருசாக உடைக்கவே இல்லை. 4 நாட்கள் பெரும்பாலும் மேலேயே தான் நின்று ட்ரேட் ஆனா. மேபி அது பெண் பக்தர்களாகத்தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக சாமி கும்பிடுவாங்க. ஸோ நம்மெல்லாம் வந்து கறி கஞ்சி சாப்பிட்டு உருண்டு பெறலக்கூடிய ஆட்கள். மேபி அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு விளக்கு பூஜையாக பண்ணி எப்படி க்ளோஸில் நிறுத்திருக்காங்க பாருங்களேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த 200 days மூவிங் ஆவரேஜை யாரோ ஒருத்தர் மிக பலமான பிரார்த்தனை, சாதாரண பிரார்த்தனையே கிடையாது. அந்த 4 நாட்களும் போன வாரத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் மேலே நிறுத்தியிருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல. மறுபடியும் பிரார்த்தனை பண்ணி எப்படியாவது மேலே வரக்கூடிய வாரங்களில் 26,000 போயிடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். நண்பர்களே, இந்த கூத்தை கேளுங்க. நம்ம ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம், ஏதாவது மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ் அப்படி இப்படின்னு வச்சிருக்கோம்னா நம்மளுக்கு ஒரு தடவை தான் அடி. Q3 ரிசல்ட் வரும்பொழுது அந்த சமயத்தில் ஏதாவது பெருசாக மாற்றங்கள் இருக்கும். ஆனால் பேங்க்குகளை பொறுத்த வரைக்கும் 2 முறையாக நம்மளுக்கு தகவல்கள் வரும். முதல்ல ஒரு பிஸ்னஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல் டேட்டா Q3 டேட்டா அனுப்புவாங்க. ஸோ 2 முறையாக வரும். ஸோ அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரத்தில் பேங்க்குகள் வந்து பல வகையாக தலைவிரிச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இந்த செய்தி கேட்டிங்களா? 2024 நம்ம இந்தியா பூராவும் ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லா இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த டெல்லி நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அதுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா 30% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு அப்படின்றாங்க. நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் வெறும் 9.5% தான் ப்ராஃபிட்டு. ஆனால் அங்கெல்லாம் 30% ரியல் எஸ்டேட்னுடைய விலை ஏறி வந்திருக்கு அப்படின்றாங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, நம்ம வேணும்னா நாளைக்கு கூட விற்று பணத்தை வெளியே எடுத்துக்கலாம். பட் அது வந்து ஏறுறப்ப 30% ஏறிடுச்சுப்பாங்க. சரியா விற்று கொடுன்னு சொல்லி போனால் எங்கேங்கன்னா இப்போல்லாம் மூவ்மெண்ட்டே இல்லைங்கன்னா அப்படின்றாங்க. எனக்கு இது சமீபத்தில் நடந்திருக்கு. ஏதாவது விற்று கொடு வாங்குறேன்னு சொன்னால் போதும், உடனே பணத்தை எக்கச்சக்கமாக விலையேற்றி சொல்ல வேண்டியது. சரிப்பா, ஏற்கனவே இருக்கிற ஒரு இடத்த கொடுத்து விற்று கொடுப்பா அப்படின்னு கேட்டால் இப்போ எங்கேங்கன்னா ஆளுக்கு வர்றாங்க அப்படின்றாங்க. நண்பர்களே, அடுத்த வாரத்தில் இன்னும் 2 முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் ஆஃப் ப்ராடக்ட் சமீபத்திலாம் ஒரு மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்துக்கிட்டு இருந்தா. அதுக்கு அவங்களுடைய போனஸ் அப்படின்றது ஒரு காரணம். இப்போ போனஸ்க்கு கிளைமேக்ஸ் வந்துடுச்சு. அந்த போனஸ் கொடுக்கறனுடைய எலிஜிபிலிட்டி டேட், எக்ஸ்சேஞ்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் அப்படின்றது வருது. அதே மாதிரி KPI Green அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் டேட் அப்படின்றது 3rd Jan. இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கியிருந்தா மட்டும்தான் இதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி அப்படின்றது வருது. The name is Donald Trump. பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை அப்படின்ற மாதிரி ஜனவரியில் அவர் பதவி ஏற்றுக்கு போறாரு. இவர் பேரை கேட்ட உடனே கோல்டே பயந்துக்குச்சு. தங்கமே பயந்துக்கிட்டு அவர் பதவி ஏற்க வரக்கூடிய இந்த சமயத்தில் அமெரிக்க டாலர் தான் இனிமேல் உலகத்தில் நல்ல வேல்யூவேஷனாக இருக்கும். அது நம்ம கையில் இருந்தாவே போர் வந்தா என்ன வந்தா தான் என்ன, அமெரிக்க டாலரே நம்மளுக்கு வந்து தங்கத்தை விட மதிப்பானது அப்படின்ற மாதிரி அமெரிக்க டாலர் ஏற்றி விட்டுட்டு தங்கத்தையே குப்புற கவுத்து விட்டாங்க கடந்த 1 மாத காலமாக. ஸோ இந்த லாஸ்ட் 1 மந்த்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக தங்கம் மேல் நோக்கி ஏறி வரல. என்ன ஒரே ஒரு பெஸ்ட் பாயிண்ட்னா, கடந்த சில நாட்களாக அதனுடைய இறக்கத்தை மட்டும் தடப்படுத்தி நிறுத்தியிருக்கான். ஸோ வரக்கூடிய ஜனவரியில் பொங்கல் சமயத்துலலாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட், கோல்டுக்கு நம்மளுடைய டிமாண்ட் வந்து மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்துட்டா பரவாயில்ல. அடுத்து 2 ஷேர்களை பற்றிய செய்திகள். இந்த செலோ வேர்ல்டு ஷேர்லாம் வந்து இப்போதான் ரீசெண்டாக IPO மூலியமாக வந்து லிஸ்டான ஷேர்கள். இவன் போடாத ஆட்டமே இல்லை. இவன் போட்டிருக்கிற ஆட்டத்தை பார்த்தோம்னா ஏதோ ஒரு கரகாட்ட கோஷ்டியே தோத்து போகும் அப்படின்ற மாதிரி தலையில் கரகம் எடுத்து வச்சு ஆடி இருக்கான். இப்படி ஆடுனதுனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய முதலீட்டாளர்களுக்கு கரகம் பிடிச்ச மாதிரி, என்னடா இவ்வளவு தூரம் ஜிம்னாஸ்டிக் பண்ணியிருக்கேன், கடைசியில் பார்த்தா மறுபடியும் எங்கிருந்தும் நீ ஜிம்னாஸ்டிக் ஆரம்பிச்சியோ அதே இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ இனிமேல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இவன் மறுபடியும் தன்னுடைய பழைய விலைக்கு போவானா இல்லையா அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைய செய்தி என்னன்னா, இப்போ ட்ரேட் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய பிரைஸ் என்பது சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்த பிரைஸ். அதே மாதிரி தான் இந்த ஜூப்லண்ட் ஃபார்மோவா அப்படின்ற ஒரு ஷேர், அவனுமே போன மாதங்களின் போது என்ன விலையில் வந்து உளுந்திருந்தானோ, சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன லெவலில் வந்து கீழே உளுந்திருந்தானோ அதே லெவலில் வந்து உளுந்திருக்கான். மறுபடியும் மேல் நோக்கி போச்சுன்னா, இதுக்கு முன்னாடி சில முறை ஏறி இருக்கு, இந்த முறையும் ஏறிச்சுன்னா சந்தோஷம் வரும், இல்லைன்னா துக்கம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த சமயத்தில் மிகப்பெரிய துக்கம். எப்படித்தான் இந்த நண்பர் இந்த துக்கத்தை தாங்கிட்டு இருக்காருன்னே தெரியல. இவர் என்னென்னமோ வாங்கியிருக்காரு, வாரி எனர்ஜி, அதானி கிரீன் எனர்ஜி, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்,
இது போன்ற ஒவ்வொரு ஷேர்களுமே தனித்தனி செக்டரில் பார்க்கும் பொழுது ஓ பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு உள்ள தோணும். ஆனால் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, 30% பக்கம் லாஸ்ல இருக்காரு. 85,000 ரூபாய் பாவம் லாஸ்ல இருக்காரு. மார்க்கெட் வந்து நல்லா மேல் நோக்கி ஏறி கொஞ்சோண்டு தான் இறங்கியிருக்கு. அந்த கொஞ்சோண்டு இறக்கத்துக்கே பாவம் 85,000 ரூபாய் லாஸ்ல இருக்காரு. இது ரொம்பவுமே மனசு வருத்தப்படக்கூடிய செய்தி. ஏதாவது கும்பா குட்டி ஸ்டாக்ல எடுத்து வச்சிருந்தா கூட ஏங்க உங்களுக்கு லாஸ் வருதுன்னா இப்படி கும்பா ஸ்டாக்குலாம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது சொல்லலாம். நம்மலாம் ஏதாவது டீ குடிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஏதாவது டீ குடிக்கிறப்ப ஏதாவது விஷயம் பேசணுமே இப்படி ஒரு விஷயத்தை பேசலாம். ஆனால் இவர் ஒவ்வொரு தீம் டிஃபென்ஸ் வரும்பொழுது ஒரு தீம், லிஸ்டிங் ஐபிஓ லிஸ்டிங் வரும்பொழுது அது ஒரு தீமு, கிரீன் எனர்ஜின்னு ஒரு தீமு, எல்லாமே ஒரு தீம் பேஸ் பண்ணி எடுத்து வச்சிருப்பார் போல. அப்படி எடுத்து வச்சு ஒரு 85,000 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது உண்மையிலேயே கண்ணில் தண்ணி வருது. பட் எனிவே ஷேர் மார்க்கெட் தொழில் என்பதே எப்படின்னா இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கூடயே பயணப்படுறவங்க கடைசியில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஜெயிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். நண்பர்கள் இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான செய்தி, எப்படி இப்படி ஏமாறுறாங்கன்னு தெரியல. நான் இந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். எப்பன்னா இப்போ கிடையாது, டீலராக இருக்கிறப்ப இங்கே நிறைய கார்மெண்ட்டில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் டக்கு டக்குன்னு 10 லட்சத்துக்கு செக்கு கொடுப்பாங்க, 50 லட்சத்துக்கு செக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு செக்கு கொடுத்து கிளியர் கூட ஆகாது. இருந்தாலும் அன்றைக்கே நீ செக்கு கொடுத்துட்டேன்ல லிமிட் வேணும்னு சொல்லி வாங்கி கொடுப்போம். ஒரே நாளில் 5 லட்சம் 10 லட்சத்தை தொலைச்சி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு செக்கை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் நான் வந்து பல்வேறு வருடங்களுக்கு முன்னாடி நான் அதை நேரில் பார்த்த அனுபவம். இப்போ நம்ம இந்த சேனல் யூடியூப் சேனல் தொடங்கினதுக்கப்புறம் தான் இடையில இந்த மாதிரி நான் அதிகமான கமெண்ட்டுகள் படிக்கிறேன். இந்த மாதிரி ஒரே நாளில் அல்லது ஒரு மாதத்தில் அல்லது ஒரு வருஷத்தில் நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்ட்டு. அந்த வகையில் ஒரு நண்பர்களுடைய ரிலேட்டிவ், இத்தனைக்கு அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் மூலியமாக சம்பாதிச்சது லைஃப் டைம் சேவிங்ஸ் கிட்டத்தட்ட 1 கோடி விட்டுருக்காங்க F&O ட்ரேடிங்கில். இது ரொம்ப ஆபத்தானது நண்பர்களே. F&Oவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்மார்ட்டான பீப்புள். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆசையினால் F&Oக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அவங்க F&Oவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களும் மிகப்பெரிய மூலக்காரங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா மூலக்காரங்களும் அங்கே போய் போட்டி போட்டால் என்ன ஆகுது, கடைசியில் ஒரு 10% 5% தான் சம்பாரிச்சுட்டு மற்றவங்களுடைய பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமை வருது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் அடுத்தவங்க மூளையை கடன் வாங்கி ஜாலியாக கால் மேலே கால் போட்டுக்கு வந்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட்டோம்னாக்கா அதில் ஒரு ப்ரொஃபஷ்னல் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் இருப்பாப்புல, அவர் நம்மளுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. அந்த மாதிரி நாங்கள் வந்து பெரிய ஆளுகளோட போய் மூலக்காரங்களோட போட்டி போடுறதில்ல நிறைய பேர். நாங்கள் ஏன்னா பல பேர் இப்படி கமெண்ட் போடுறாங்க, நாங்கள் பட்டும் திருந்திட்டோம். அதனால் F&O சைடு அதிகமாக போகிறதில்ல. இதை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்ட்டு இருக்காரு. எப்படியும் வாரம் ஒரு கமெண்ட் வருது. ஸோ வாரமான நம்ம ஒரு தகவல்கள் இதை பற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வருதுன்னா பல நண்பர்கள் கமெண்ட் போடுறாங்க. நாங்கள் நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் F&O விட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த F&O லாஸையும் நாங்கள் திருப்பி எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்க. நண்பர்களே, நார்த் போல் சவுத் போல், விடா கண்டன் கொடா கண்டன் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் கீழே போனால் ஒரு ஷேரை வாங்குவேன் அப்படின்றது இல்லைங்க. அது கிளாரிஃபை பண்ணுறாரு பாருங்க. கீழே போனால் மட்டும்தான் நான் வாங்குவேன் அப்படின்றாரு. மேலையெல்லாம் நான் பையிங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு ஷேர் ஏறுதா, ஏறிட்டு போகுது, மறுபடியும் என்னைக்கு ஒரு நல்ல ரேட்டு வருதோ நான் அப்போ தான் பிடிப்பேன், விடா கொண்டன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கொடா கொண்டன், அதாவது ஒரு ஷேர் வாங்குறாங்க, அது லாஸ் ஆகும் பொழுது அதிகமான லாஸ் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு வாங்கி 1 லட்ச ரூபாய்க்கு திடீர்னு ஒரு 5,000 ரூபாய் லாஸ் ஆனால் கூட பொசிஷனை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தவனுக்கு எதுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கொடா கண்டனாக இன்னொரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஷேர் ஏறிக்கிட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு, திடீர்னு அவன் ஹையை தாண்டும் பொழுது நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், ஒரு 10-15% கிடைச்சுனா கூட வித்து விட்டுருவேன். ஒருவேளை என்னுடைய பிளான் ஃபெயிலியர் ஆகுது, மேல் நோக்கி போகுன்னு நான் நினைச்சு வாங்குறேன், பிரேக் அவுட் ஆகி ஒருவேளை கீழே வர மாதிரி இருந்ததுன்னா அந்த லோவை ஸ்டாப் லாஸா போட்டு நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவங்கெல்லாம் தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பீப்புள். ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இந்த ரெண்டுமே வருது. ஒன்றா எடுக்கும் பொழுதே பை அட் லோ, பை ஆன் டிப்ஸ் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து பி வித் த ட்ரெண்ட். ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதா, அப்போ அது கூட இருப்போம் அப்படின்ற ரெண்டு பேருமே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான். எப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாக் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போடலினா அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்மார்ட் போய் கும்பா ஆயிடுது, ஸ்மார்ட்னஸ் போயிடுது ஸ்டாப் லாஸ் போடலினா.
அதே மாதிரி எடுக்கக்கூடிய கம்பெனி ஒரு ப்ளூ சிப் இல்லாமல் ஒரு மேக்லான் கம்பெனி போய் நம்ம லோ ரேட்டில் ஒரு 50% இறங்கிடுச்சுன்னு நம்ம போய் எடுக்கும்பொழுது அங்கே நம்மளுடைய ஸ்மார்ட்னஸ் போயிடுது. ஸோ இவங்க 2 பேருமே ஸ்மார்ட் பீப்புள் தான். எப்படி ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னா, ஒருத்தர் மேலே பிரேக் அவுட் ஆகி ஸ்டாப் லாஸ் போடுறாரு, இன்னொருத்தர் கீழே போனதுக்கப்புறம் தான் வாங்குவேன், பட் அது ஒரு ப்ளூ சிப்பாக அல்லது லாபகரமான கம்பெனியாக இருக்கணும்ன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பருக்கு குசும்பு தேவராஜ் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இவர் வைக்கல, இவங்க பேரண்ட்ஸ் வச்சிருக்காங்க. நான் 2025 சும்மா இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. இவர் நீங்கள் சும்மா இருக்கிறது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அல்லது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா சும்மா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சும்மா இருந்தால் கூட வீட்டம்மா வேலைக்கு போய் நம்மளை காப்பாற்றுவாங்க, அல்லது ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து நம்ம வாழ்ந்துக்கலாம். ஆனால் கல்யாணம் ஆகாத நீங்கள் ஒரு 90s கிட்டாக இருக்கும் பட்சத்தில் அப்புறம் உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. பொண்ணு கேட்பாங்க, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, நான் சும்மா இருக்கேன் அப்படின்னா அது கண்டபடி திட்டி விட்ரும், அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.